இந்தியாவில் இதுவரைக்கும் உயிர் பலி வாங்கின கூட்ட நெரிசல்கள் குறித்த சம்பவங்களை நம்ம பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். உத்தரப்பிரதேசத்தில் 1954 பிப்ரவரி 3 என்ன நடந்துச்சு தெரியுமா? அலகாபாத்தில் நடந்த கும்பமேளால ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி சுதந்திர இந்தியாவில் மிக மோசமான நிகழ்வுகளில் ஒன்றா அது மாறிச்சு. இந்த சம்பவத்தில் சுமார் 800 பேர் மரணிச்சு போனாங்க. வழிபாட்டு தலத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கோர சம்பவமா இது பார்க்கப்படுது. அடுத்ததா தமிழகத்தை எடுத்தோம்னா 1992 பிப்ரவரி 18 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்தில் நடந்த புகழ்பெற்ற மகாமக திருவிழால 1992 பிப்ரவரி 18 புனித நீராடலுக்காக திரண்ட பெரும் கூட்டம். அதோட முதலமைச்சர் ஜெயலலிதாவும் உயிர்த்தோழி சசிகலாவும் குளத்துல குளிச்சப்போ ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி அங்க 48 பக்தர்கள் மரணிச்சு போறாங்க. அடுத்ததா மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2003 ஆகஸ்ட் 27 நடந்த ஒரு சம்பவம். இங்க நாசிக்ல நடந்த கும்பமேளால புனித நீராடுறப்போ ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர் உயிரிழந்து போறாங்க. புண்ணிய நீராட வந்தவங்க மரணத்தை தழுவினாங்க. தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2005 ஜனவரி 25 சத்தாரா அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மந்தர் தேவி கோவில் திருவிழால நிகழ்ந்த அந்த கூட்ட நெரிசல். இந்த கூட்ட நெரிசல்ல இந்த பெருங்கூட்டத்தில் சிக்கி 340 பேர் தங்களுடைய உயிரை விட்டாங்க. ஹிமாச்சல பிரதேசத்தில் 2008 ஆகஸ்ட் 3 என்ன நடந்துச்சு தெரியுமா? பிலாஸ்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நைனா தேவி கோவில்ல பாறை சரிஞ்சு விழுந்துட்டதா ஒரு வதந்தி பரவுச்சு. அதனை தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு பெரும் கூட்டம் அங்க ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி 162 பேர் தங்களுடைய உயிரை இழந்தாங்க. தொடர்ந்து ராஜஸ்தான்ல 2008 செப்டம்பர் 30 ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த மாநிலத்துல ஜோத்பூர்ல இருக்கக்கூடிய சாமுண்டா தேவி கோவில்ல வெடிகுண்டு வெடிச்சதா ஒரு வதந்தி பரவ இதனால ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 250 பக்தர்கள் மரணிச்சு போறாங்க. தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்துல 2010 மார்ச் 4 ஒரு கோர சம்பவம் நடக்குது. பிரதாப்கர் மாவட்டத்துல கிருபாலு மகாராஜ் ராமர் ஜானகி கோவில்ல சாமியார் ஒருத்தர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அதன்படி இங்க இலவச உணவு உடை வழங்க போறதா சொல்றாரு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து குவிந்த பெருங்கூட்டத்தோட நெரிசல்ல சிக்கி 63 பேர் தங்களுடைய உயிரிழக்கிறாங்க. கேரள மாநிலத்தில் 2011 ஜனவரி 14 ஒரு சம்பவம் நடக்குது. இடுக்கி மாவட்டத்தினுடைய புல்மேடு பகுதியில சபரிமலைக்கு போன கூட்டத்துல ஒரு சொகுசு கார் பாயுது. இதனால ஏற்பட்ட பதற்றம், அதனால உடனடியா ஏற்பட்ட ஒரு கூட்ட நெரிசல், இதுல சிக்கி 104 பக்தர்கள் மரணிச்சு போறாங்க. மத்திய பிரதேசத்திலையும் 2013 அக்டோபர் 13 ஒரு நிகழ்வு நடக்குது. அதன் அடிப்படையில் டாடியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்தன்கர் கோவிலுக்கு பக்கத்தில் நடந்த ஒரு நவராத்திரி திருவிழால ஒரு பெரும் கூட்டம் கூடுறாங்க. இதனால அங்க ஒரு பெரும் நெரிசல் ஏற்படுது. இதுல சிக்கினவங்க 115 பேர் உயிரிழக்கிறாங்க. தொடர்ந்து பீகார் மாநிலத்தில் 2014 அக்டோபர் 3 ஒரு சம்பவம் நடக்குது. பாட்னால இருக்கக்கூடிய காந்தி மைதானத்தில் தசரா கொண்டாட்டம். எப்போவுமே வருஷந்தோறுமே இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். ஆனால் 2014 ஏற்பட்ட இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 32 பேர் உயிரிழந்து போறாங்க. ஆந்திரால 2015 ஜூலை 14 ஒரு சம்பவம் நடக்குது. ராஜமுந்திரியில் நடந்த புஷ்கரா விழாவினுடைய தொடக்க நாளில் நடந்தது தான் அந்த சோகம். கோதாவரி நதிக்கரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 27 பேர். மும்பை நகரத்திலையும் 2017 செப்டம்பர் 29 ஒரு சம்பவம் நடக்குது. மும்பையினுடைய மேற்கு ரயில்வேயின் எல்பின்ஸ்டோன் சாலை ரயில் நிலையத்தையோ மத்திய ரயில்வேயினுடைய பரைல் நிலையத்தையும் இணைக்கக்கூடிய பாலத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல், இதனால 23 பேர் மரணிச்சு போறாங்க. தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் 2023 மார்ச் 21 ஒரு சம்பவம் நடக்குது. அது இந்தூர்ல நடக்குது. ராமநவமி விழா அங்கிருந்த பழங்கால கிணறு ஒன்று மீது அமைக்கப்பட்டிருந்த கூரை இடிஞ்சு விழுகுது. இந்த கோர விபத்துல 36 பக்தர்கள் மரணிச்சு போறாங்க.
உத்தரப்பிரதேசத்துல 2024 ஜூலை 2ஆம் தேதி ஒரு சம்பவம். திராசுல போலோ பாபா அப்படின்ற சாமியார் ஏற்பாடு செஞ்சிருந்த பிரார்த்தனை கூட்டத்துல ஒரு பெரும் கூட்டம் கூடுது. கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகளும் பெண்களும் சேர்ந்து ஒரு 121 பேர் மரணிச்சு போறாங்க. அடுத்ததா சென்னை மெரினா கடற்கரையில சமீபத்தில் நடந்த சம்பவம் 2024 அக்டோபர் 6ஆம் தேதி நடந்தது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில திடீர்னு ஏற்பட்ட நெரிசல்ல வேடிக்கை பார்க்க வந்தவங்கள்ல 5 பேர் மரணிச்சு போறாங்க. தொடர்ந்து தெலுங்கானால 2024 டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்குது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா திரையரங்குல புஷ்பா 2 திரைப்படம் பார்ப்பதற்காக வந்த நடிகர் அல்லு அர்ஜுனை பார்க்க முண்டியடித்த பெரும் கூட்டம். அதனால ஏற்பட்ட ஒரு நெரிசல். இதுல 35 வயசு பெண் ஒருத்தவங்க மரணிச்சு போறாங்க. ஆந்திரால 2025 ஜனவரி 8ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல சொர்க்கவாசல் திறப்பை முன்னிட்டு டிக்கெட் வாங்குறதுக்காக கூடின ஒரு பெரும் கூட்டம் அது கட்டுக்கடங்க முடியாத ஒரு நெரிசலா மாறவே இதுல சிக்கி 6 பக்தர்கள் மரணிச்சு போறாங்க. உத்தரப்பிரதேசத்துல 2025 ஜனவரி 29ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்குது. மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்துல புனித நீராடுறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் அங்க குவியறாங்க. இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 30 பேர் மரணிச்சதா அறிவிக்கப்பட்டுச்சு. கர்நாடகால 2025 ஜூன் 4ஆம் தேதி நடந்த சம்பவம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல IPL கோப்பையை வென்ற RCB அணிக்காக ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு இல்லையா? அதுல கூடின ஒரு பெரும் கூட்டத்துல நெரிசல்ல சிக்கி 11 பேர் மரணிச்சு போறாங்க. கோவாலையும் 2025 மே 3ஆம் தேதி ஷிர்காவ் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலைராய் தேவி கோவில்ல வருடாந்திர திருவிழா ஒன்று நடக்குது. அதிகாலையிலேயே இங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி 6 பேர் மரணிச்சு போறாங்க. தமிழ்நாடுல 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடக்குது. கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்துல முதன்முறையா ஒரு அரசியல் தலைவருக்காக கூடின பெரும் கூட்டம். இந்தியாலேயே முதன்முறையா ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறின நடிகரின் தேர்தல் பிரச்சாரத்துல அவரை பார்க்க போன பெருங்கூட்டத்துல சிக்கி 40க்கும் மேற்பட்டவங்க மரணித்து இருக்கிற கரூர் சம்பவம் இதுதான் வரலாற்றிலேயே முதன்முறை. இதுவே கடைசியாவும் இருக்கணும்ன்றதான் எல்லாருடைய பிரார்த்தனை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.